ஆடியதோ காந்தியம், ஆடையோ ஈர் அங்கி, ஆங்கிலேயரை எதிர்த்த பீரங்கியாம் காந்தியடிகளின் கொள்கைகளால் கவரப்பட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுகிறார். அதன் விளைவாக காந்தியடிகளால் நீங்கள்தான் தோழர் ஜீவா, நீங்கள் தானே இந்த நாட்டின் ஆக சிறந்த சொத்து என்று போற்றப்படுகிறார். சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று ஔவையார் எழுதிய அந்த பாட்டின் தீ கங்கும், சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் நெருப்பு கங்கும் ஜீவாவின் உள்ளத்தில் நெருப்பு ஜுவாலையாக எரிந்தது. அதனால்தான் வாய் அற்ற நாய் கழுதை மலம் தின்னும் பன்றி செல்லும் இடத்தில் மனிதன் சென்றால் தீட்டா, மனிதன் சென்றால் புண்ணியம் கெடுகிறதா என்று எழுப்பி தீண்டாமைக்கு எதிராக தனது குரலை எழுப்பினார் என்றால் இதுதான் ஜீவாவை மாந்தன் என்று போற்றுவதற்கான ஆகச் சிறந்த ஆதாரம். மனிதனாக பிறந்த அனைவரும், மண் மேட்டில் பிறந்திருந்தாலும் சரி, மாட மாளிகையில் பிறந்திருந்தாலும் சரி, அனைவரும் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டவர். தமிழா, நீ தமிழை நாடு, தமிழ் மொழியை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு. இந்த கூற்றுக்களை எல்லாம் தமிழர்களின் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காக, இதை விதைக்க வேண்டும் என்றால் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் வைத்தால்தான் அது முடியும் என்பதற்காக இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்காக முதலில் முழக்கமிட்டவர் நம் தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்று வாழ்ந்த இனம் நம் தமிழினம். ஆனால் இன்று அரசியலால் பிழைப்பு நடத்துபவர்களுக்கு அறம் வெறும் கேலி கூத்தாகத்தானே இருக்கிறது. ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஆகச் சிறந்த சான்று தோழர் ஜீவா அவர்கள். அரியா சனங்களை பயன்படுத்தி, ஒன்றுமே அரியா சனங்களை பயன்படுத்தி அரியாசனம் ஏற துடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மக்களுக்காக குரல் அற்றவர்களின் குரலாக நான் ஒழிப்பேன் என்று வண்ணார்பேட்டையில் சட்டமன்ற தொகுதியில் வென்றார். அந்த மக்களை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் என்றால் பொது வாழ்வில் கிடைக்கும் ஒரு செப்பு காசை கூட எனக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று வாழ்ந்து காட்டினார். இன்று அரசியலுக்கு வருகிறார்கள். அரசியலுக்கு நுழையும் பொழுது ஒரே ஒரு தேநீர் கடையின் முதலாளியாக இருக்கிறார்கள். அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்து 5 ஆண்டுகள் முடித்த பிற்பாடு பல ஆயிரம் ஏக்கர் தேயிலை தோட்டத்துக்கே அதிபதி ஆகிறார்கள் என்றால் பல கோடி சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனி மனிதராக இருக்கும் பொழுது, தலைவனாக இருக்கும் பொழுது ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கடுமையாக நம்பினார். அதை நடத்தியும் காட்டினார். தோழர் ஜீவாவின் வழி நடப்போம். பல்வேறு புரட்சி மிகுந்த சாதனைகளை படைப்போம். நன்றி, வணக்கம்.